ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் ஃபென்மஹி. இது உங்கள் மிஸ்டர் ஃபென்டெக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, எல்ஜி வாஷிங் மிஷினோட பிஇ எரரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரணும் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்டா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு. முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோ விளாக்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பிஇ எரர், உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணதுலேருந்து பிஇ எரர் வந்து ஷோ ஆகிக்கிட்டே இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் எரர் தான். மேக்ஸிமம் எல்லா பேரும் இந்த வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எரர் வந்ததுலேருந்து உங்களால் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். அது தொடர்ந்து உங்களால் ப்ரோக்ராம் எதுவுமே செட் பண்ண முடியாது. எல்லாமே பிஇ எரர் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். இது எப்படி இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறத விட இந்த ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு வேணாலும் சொல்லலாம். இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் துணி போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். வேலை சீக்கிரமாக முடியுன்றதுக்காண்டி நீங்கள் துணி அதிகமாக இந்த இதில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இது பேக் சைடு வந்து டேப்பை வந்து நீங்கள் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோட அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு மோட்டார், அதுக்கப்புறம் ப்ரெஷர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் நான் கை வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் சென்சார். அதுதான் ப்ரெஷர் சென்சார் வந்து கிளிப் மாதிரி தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூ மாதிரி எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது செப்பரேட்டாக நம்ம கையில் வந்துடும். இந்த மாதிரி மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எம்பி விட்டீங்கன்னா அது ஓப்பன் அவுட் ஆயிரும். சென்சார் எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்றதுக்கு இன்னொரு காரணம் வந்து அதில் வந்து அந்த ஜாக்கில் வந்து ரஸ்ட் அடிச்சிருக்கும். அதனாலேயும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இதை கழட்டி இருக்க இந்த ஜாக்கை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து தண்ணி போய் நின்று வந்து உங்களுக்கு வந்து ஜாக்கில் வந்து ரஸ்ட் அடிச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த இதை ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு ஷோ ஆகிற இந்த ப்ரெஷர் சென்சாரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஜாக் வந்து உங்களுக்கு வந்து ரஸ்ட் அடிச்சிருக்கு. அதோட இருக்கு பின்லையும் உங்களுக்கு ரஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த இதை க்ளீன் பண்ணி போடணும் நம்ம. இப்போ ஏன்னா ப்ரெஷர் சென்சார்கள் வந்து நீங்கள் வந்து WD பார்ட்டி இல்லாட்டி தின்னரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து புதுசாக தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு ட்ரிக்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரேன். இந்த இது எப்படி இருந்து இந்த இதுலேருந்து தப்பிக்கலாம் தான் நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் சொல்லவே இல்லைன்னு காதை வந்து கடிக்க வராதிங்க. ஜாக்கில் பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த ரஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணி கண்டிப்பாக போட்டோம்னா இது ஒர்க் அவுட் ஆகும். ப்ரெஷர் சென்சார் வந்து நீங்கள் செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு இதை தான் செக் பண்ணிக்கிறணும். ஏன் இதை லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்றக்காண்டி தான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வாயை வச்சு ஊதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இதில் உங்களுக்கு ஏர் அவுட் ஆகுதா இல்லையாண்டு, ஏர் உள்ளே போகுதா இல்லையாண்டு. எங்கேயாவது லாக் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர் வந்து உள்ளே போகாது. அப்படி உள்ளே போகலன்றது ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபுல் செட்டாக தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துடும். நம்ம ஊதி பார்த்ததில் இது கண்டிப்பாக ஒர்க்கிங் ஆகுது. கீழே வரையும் நீங்கள் போகுது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த இதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தின்னர் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. தின்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் சென்சார் வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரியான க்ளீன் பண்ணோம்னா, அந்த பின்னில் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணோம்னா இந்த இது வந்து க்ளீன் ஃபுல்லாக போயிரும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தரவா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாக் போடுறப்ப கரெக்டாக ஒர்க் ஆகும். சென்சார் பின்ன மட்டும் க்ளீன் பண்ணாமல் அதை தொடர்ந்து அந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜாக் அந்ததையும் தரவா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சென்சார் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டை வேணும்டா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.